ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரோத் ஸ்கேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோத் ஸ்கேன் அப்படின்னா என்ன அப்படின்னா குழந்தையோட வளர்ச்சியை பார்க்குறதா க்ரோத் ஸ்கேனு. 3rd மந்த்து 5th மந்த்து இந்த ஸ்கேனுக்குலாம் வந்து பர்டிகுலர் டைம் இருக்குது, இப்போ தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. பட் க்ரோத் ஸ்கேனுக்கு அப்படி கிடையாது. 7th மந்த்து 8th மந்த்து 9th மந்த்து அப்போ எப்போ வேணால் ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்கேன் 28 வாரத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா பேபியோட வெயிட் வந்து 1 கிலோ இருக்கணும். இல்லை 33லேருந்து 34 வாரத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 கிலோ தாண்டி இருக்கலாம். 36லேருந்து 37 வாரத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா 2.5 கிலோ தாண்டி இருக்கலாம். க்ரோத் ஸ்கேனில் பேபியோட வெயிட் மட்டும் தான் பார்ப்பாங்களா அப்படின்னா கிடையாது. பேபியோட பொசிஷன் அப்புறம் வெயிட் பார்க்கும்போதே பேபி எவ்வளோ க்ரோத் வளர்ந்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்புறம் குழந்தைய சுற்றி இருக்க ஃப்ளூயிட் லெவல் நல்லா இருக்கா, பேபி அசைகிறதுக்கு தேவையான இடம்லாம் நல்லா இருக்கா, அப்புறம் பேபிக்கு போகிற பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கா அப்படின்றதும் இந்த ஸ்கேனில் தான் பார்ப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 7th மந்த்துக்கான ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் இன்ட்ரைட்ரைன் ஒரு பேபி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபீட்டல் சர்வேல ப்ரெசன்டேஷன் பேபி வந்து என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிளாசண்டா என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு போஸ்டீரியரில் இருக்குது. தேவையான அளவு நீர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்னைட்டிக் ஃப்ளூயிட் அளவு வந்து 13.6 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தொப்புள் கொடி வந்து 3 வெசல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதய துடிப்பு வந்து பேபிக்கு ப்ரெசண்டில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபீட்டல் அசைவு வந்து ப்ரெசண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபீட்டல் ஹார்ட் ரேட் பேபிக்கு ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 148 ppm ஒரு நிமிஷத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்டல் பயோமெட்ரி. இதில் PPT அப்படின்னா பேபியோட இந்த காதுலேருந்து இந்த காது வரைக்கும் பேபியோட விட்டம் எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ நாளுக்கான வளர்ச்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. HCனா ஹெட்டோட சுற்றளவு, அது எவ்வளோ இருக்குது, அது எத்தனை நாளுக்கான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏசினா வயிற்றோட சுற்றளவு, அது எவ்வளோ இருக்குது, எத்தனை நாளுக்கான வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஃப்எல்னா காலோட வளர்ச்சி எவ்வளோ இருக்குது, அது எத்தனை நாளுக்கான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் பேபியோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபீட்டல் ஸ்டொமக்கு, பிளாடர், கிட்னி, அதாவது இந்த ஸ்கேன் எடுக்கும்போது பேபி என்னென்ன பார்ட்ஸ் காட்டியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபீட்டல் டாப்லர் அப்படின்னா என்ன அப்படின்னா பேபியோட பிளட் ஃப்ளோ, பேபிக்கு போகிற பிளட் ஃப்ளோலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லியிருக்காங்க. அது நார்மலாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இம்ப்ரெஷனில் வந்து இது எத்தனை வாரத்தில் எடுத்த ஸ்கேன், 29 வாரம் 3 நாள் எடுத்திருக்கேன். அடுத்து பேபியோட பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அம்னைட்டிக் ஃப்ளூயிட் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ க்ரோத் ஸ்கேன் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.